அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. அதுவும் புலம்பல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய கிருபையை குறித்து. இங்கே அநேக காரியங்களை எரேமியா சொல்லுகிறார். நான் வெளிச்சத்தை பார்க்கவில்லை, என் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது, கைகளில் விலங்கிடப்பட்ட நிலைமை காணப்படுகிறது, என் ஜெபம் கேட்கக்கூடாதபடி அடைக்கப்பட்டிருக்கிறது, சமாதானம் எனக்கு தூரமாயிருக்கிறது, வேதனை நீங்கவில்லை என அநேக காரியங்களை சொல்லிவிட்டு சொல்லுகிறார். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. இத்தனை பாடுகள், இத்தனை நெருக்கங்கள், இத்தனை வேதனை ஒருவனுடைய வாழ்க்கையில் உண்டாகுமானால் நிச்சயமாய் அவனுடைய தீபம் எப்பொழுதோ அணைந்து போயிருந்திருக்கும். இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலும் இன்றும் நாம் இருக்க காரணம் ஒன்றே ஒன்றுதான், அவருடைய கிருபை. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவர் கிருபையை தவறாமல் தருகிறபடியினாலே ஒவ்வொரு நாளையும் நாம் காண்கிறோம். தேவ பிள்ளை இதை மறந்து விடவே கூடாது. கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற கிருபை எவ்வளவு பெரியது. அதனாலே தானே நாம் இன்றும் உயிரோடு இருக்கிறோம். எஸ்ரா இப்படி ஒரு வார்த்தை சொல்வதை பார்க்க முடியும். எஸ்ராவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தின் பிற்பகுதியிலே, எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. என்ன அருமையான வார்த்தை, ஆழமான வார்த்தை. கொஞ்ச உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. அப்படி என்றால் எவ்வளவு நேரம் அவர் நமக்கு கிருபை தருகிறாரோ அவ்வளவு நேரமே நம்முடைய நாட்கள். இதை மறந்துவிடக்கூடாது. இத்தனை காலம் நாம் வாழ காரணம் என்ன? இவ்வளவு நாளும் அவர் நமக்கு கிருபையை தவறாமல் தந்தபடியினாலே. அவர் கிருபை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தார் நாம் என்றோ இல்லாமலே போயிருந்திருப்போம். அவர் நமக்கு எவ்வளவு நேரம் கிருபை தருகிறாரோ, எவ்வளவு நாட்கள் கிருபை தருகிறாரோ அவ்வளவு நாட்கள் தான் இந்த தீபம் எரிந்து கொண்டிருக்கும். தேவன் தருகிற கிருபை, பரலோகம் நமக்கு தருகிற ஆக்சிஜன் தான் கிருபை. இதை காலைதோறும் தவறாமல் தருகிறார். கோவிட் நேரத்தில் ஆக்சிஜனுக்காக ஓடின கூட்டங்கள் எத்தனை பேர். ஏன் நம்மில் கூட அநேகர் எத்தனை ஹாஸ்பிட்டலில் போயிருந்திருப்போம். ஆக்சிஜன் தட்டுப்பாடு என்று செய்திகள் வந்தது. அது மாத்திரமா, ஆக்சிஜன் பொருத்தப்பட்டாலும் அதற்கான மதிப்பு ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு ரூபாய் என்று எத்தனை லட்சங்கள் ஹாஸ்பிட்டலில் கொடுக்க வேண்டியிருந்தது. இந்த கிருபை விலையேற பெற்றதுங்க. பரலோகம் தருகிற ஆக்சிஜன். பணம் இல்லாமல் நாம் இருந்திருக்கிறோம், ஆகாரம் இல்லாமல் இருந்திருக்கிறோம், ஆதரவு இல்லாமல் இருந்திருக்கிறோம். எத்தனை புயல் வாழ்க்கையில் அடித்தது, எத்தனை நெருக்கங்கள், நிந்தைகள். அதன் மத்தியிலும் இன்றும் நாம் இருக்க காரணம் என்ன தெரியுமா? கிருபை தவறாமல் தந்து கொண்டிருக்கிறார். நல்ல தகப்பனவர். ஏன் கிருபை தந்து நம்மை வாழ வைக்கிறார் தெரியுமா? செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். வாழ்க்கையில காண வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டி இருக்கிறது. என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், எனக்கு கர்த்தர் எதுவுமே செய்யலையே என்று தயவாக புலம்பாதிருங்கள். கிருபையை தவறாமல் தந்து கொண்டிருக்கிறார். நேற்றே கண்ட அநேகர் இன்று இல்லை. அவர்கள் நம்மை விட பாவிகளும் அல்ல, நாம் அவர்களை விட பரிசுத்தவான்களும் அல்ல. நாம் இன்றும் நிற்க காரணம் கிருபை. கிருபையை தவறாமல் தருகிறார். பரலோகம் நமக்கு தருகிற ஆக்சிஜன் தான் கிருபை. இந்த கிருபைகளுக்காக நாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம
வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, உங்க கிருபை இல்லைன்னா நாங்க இல்லை. எங்களுக்கு நேரிட்ட சோதனையில் நாங்கள் என்றோ நிர்மூலமாகி போயிருந்தோம். கிருபையை தவறாமல் தருகிறீர். நாங்கள் இன்றும் நிற்கிறோம். உங்க கிருபைகளுக்காய் நன்றி. நீங்க எவ்வளவு நாள் எங்களுக்கு கிருபை பாராட்டுறீங்களோ அவ்வளவு நாள் தான்ப்பா எங்களால் வாழ முடியும். உங்க கிருபை இல்லைன்னா எங்களால் வாழ முடியாதப்பா. கிருபை தந்து நடத்துகிற ஒரே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.